இது ஸ்நேகிதி சுபாவோட ஒரு நிமிட கதை. ஒரு நதிக்கரையில் கொக்கும் அதோட மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க குட்டி போடும்போதெல்லாம் ஒரு கருப்பு பாம்பு வந்து அந்த முட்டையை தின்றோம். இதை பார்த்த கொக்குங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்போ அதோட ஃப்ரெண்டு நண்டு வந்து இதுக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு. நிறைய மீனை எடுத்து அந்த கொக்குங்க ஒரு கீரிப்பிள்ளை இருக்கிற வலையோட வாசலில் போட்டுச்சுங்க. காலையில் எழுந்த அந்த கீரிப்பிள்ளை அந்த மீன்கள் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த மீன்களை சாப்பிட்டுச்சு. இதை பார்த்து அந்த கொக்கு மறுநாள் நிறைய மீன்களை கொண்டு வந்து கீரிப்பிள்ளையோட வலையிலேருந்து அந்த பாம்பு வசிக்கிற புத்து வரைக்கும் போட்டுச்சு. இதை பார்த்த கீரிப்பிள்ளை இந்த மீன்கள் எல்லாம் அந்த பாம்பு புத்துலேருந்து தான் வருதுன்னு நினச்சிச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, இந்த பாம்பு புத்து வரைக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துச்சு. அடுத்த நாள் அந்த பாம்பு புத்துலேருந்து தான் மீன் வருதுன்னு நினச்சிட்டு அந்த பாம்பு புத்தை கிளறி பாம்பு வெளியே வர கீரிப்பிள்ளையும் பாம்பு சண்டை போட்டுச்சுங்க. கீரி பாம்பை கொன்னுடுச்சு. சரி, நம்மளோட பாம்போட பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு கொக்கு இருக்கும்போது அடுத்த நாள் பார்த்தா அதாவது கொக்கு முட்டை போட்ட உடனே அந்த முட்டையை கீரிப்பிள்ளை சாப்பிட்டுச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம தான் சமாளிக்கணும்.